அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் தென்னை விஷ்ணு அவர்கள் நேற்று வீடியோ போட்டார்ல, அது ஒரு 30 செகண்ட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அதுக்கு நான் விலக கொடுத்து ஒரு காரணம் போட்டேன். தமிழ் தேசியவாதிகளை தமிழ் தேசியவாதிகள் எப்படி பார்க்கணும், நம்ம மேல பேசுவாங்க கூட தமிழ் தேசியவாதிகள் எப்படி பார்க்கணும் வரக்கூடிய நாளில் நான் எப்படி தேர்தல் அதுங்களா சும்மா ஜென்ரலாக பேசக்கூடாது, அந்த மாதிரி நான் பேசுனேன். அது ஒருவேளை ஏதாவது தவறான ஏதாவது பேசிட்டு அப்படின்னா என்னை கூப்பிட்டு அண்ணன் தான் அதை எதிர்ப்பு பேசணும் அப்படிலாம் நான் சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் அண்ணன் சொல்லிட்டாங்கன்னா யாராவது என்ன சொல்லியிருந்துருக்கலாம். இதை 30 செகண்ட்லேயே தென்னை விஷ்ணு அவர்களை ஏன் நாம் தமிழ் கட்சி நீக்கினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல ஒருத்தர் கூப்பிட்ருக்காரு, நீங்கள் ஏகலைவனை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சி பொறுப்பில் முக்கியமான ஆட்கள் சரி பேச மாட்டார். ரெண்டாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஒரு பொறுப்பாளராக இருந்துட்டு தமிழ் தேசியவாதி பாரிசாலன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பேசாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விளக்கத்துக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளை நம்ம வந்து எப்படி பழகுவேன் அப்படின்னு அவருடைய நிலைப்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு. அதனால தான் கட்சியோடு தூக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் என்ன இதை வச்சுக்கிட்டு விஷ்ணு மேலே தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாண்ட் எடுக்க போகிறதில்ல. அப்படி நான் ஸ்டாண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி இப்போ அவர் வந்து ஒரு 45 நிமிஷம் பேசின காணொலியில் 30 செகண்ட் காணொலியை வச்சு இவர் மேலே தப்பு அவங்க சொல்லி இவர் கேட்கல, அதனால் கட்சியோடு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 45 நிமிஷமும் நான் பார்க்கலன்னு அர்த்தம். அந்த இடையில வந்து அவர் எப்படி கட்சிக்குள்ளே வந்தார், எப்படி வந்து தன்னை வளர்த்துக்கிட்டு கட்சிக்கு எப்படி அர்ப்பணித்தார், இதெல்லாம் கேட்கலன்னு அர்த்தம். நான் அவர் வந்து கட்சியை விட்டு போனது கண்ணீர் வடித்தார், கண்ணை வந்து இது பண்ணி கண்ணீர் வடித்தார், அதெல்லாம் கேட்கலன்னு அர்த்தம். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் வந்து இவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்க மாட்டேன். ஏன்னா இப்போது மற்றவங்க மேலேயெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அவங்க டைரெக்டாக லயலா காலேஜ் ஓனரோட ஒரு இதாக போயிட்டாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி போக கிடையாது. இவர் இந்த அளவுக்கு இப்போ கஷ்டப்படுறாரு. இவர் என்ன இப்போ தென்னை விஷ்ணு கஷ்டப்படுறாருன்னா, என்னை வளர்த்த சீமான் எல்லாம் பண்ண சீமான் நீக்கிற அளவுக்கு நான் தப்பே பண்ணலங்கிறார். அது 100க்கு 100 நீக்கிற அளவுக்கு தப்பே பண்ணலை, நானும் ஒத்துக்கிறேன். பாரிசாலனை ஆதரித்து நானுமே அந்த விஷயத்தில் பேசியிருக்கேனே. அப்போ கூட என்ன பண்ணுறாங்க, ஆதரிச்சுன்னா இந்த முருகன் டிபேட்டில் அப்போது என்னென்னா ட்விட்டரில் கூட இவனும் தானே பேசுனா, இவனையும் கட்சியோட தூக்குங்க, விமல் ஊடகத்தையும் தூக்குங்கிறாங்க. டேய் என்னடா உங்கள் பிரச்சனை, உங்கள் பாரிசாலன் வந்து ஒரு பொய்யன் ஒரு கருணா அப்படின்னு சொன்னால் அது உண்மை தானே. அந்த உண்மையை நான் சொல்கிறேன், அந்த உண்மையை வந்து விஷ்ணு சொல்ல மாட்டேங்கிறப்பல அதுக்கு என்ன பண்ண முடியும். ஆதரிக்கும் போது ஆதரிக்கும், எதிர்க்கும் போது எதிர்க்கணும். உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போ சீமான் அவர்கள் ஸ்டாலின் மேடையில் உட்காந்தாரு, ஸ்டாலின் வந்து ஒரே மேடையில் உட்காந்தாருன்னா ஸ்டாலினை சீமான் கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறாரு. ஒரு தடவை தனி மனித சந்திப்பு வேறு, அந்த கேள்வி கேட்குறது வேறு, அரசியல் வேறு. இல்லை, இது ரெண்டும் புரியலையா உங்களுக்கு? நைனா நாகேந்திரனை சந்தித்தா கூட இன்றைக்கி பாருங்கள், நீட் தேர்வுகள்லேருந்து ஆரம்பித்து இப்போ அந்த தமிழ் தாய் வாயத்தை தூக்கி 3வது இடத்த போட்டோன்னே முதல் குரல் யார்கிட்ட வந்து சீமானவட்டம் தானே வருது. அப்போ சீமான் பிஜேபி கைக்குள்ளே எப்பட்றா சொல்லுவீங்க அப்படின்னு இருக்குல்ல. அப்போ என்னென்னா இந்த இடத்துல தென்னை விஷ்ணு அவர்கள் மேலே தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தப்பு இருக்குது. ஆனால் இல்லை இருக்குது போங்கடா. நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் தென்னை விஷ்ணு வந்து கட்சியிலும் தூக்குனது என்னை பொறுத்தவரையுமே வந்து தப்பு தான். கடுமையான கண்டனங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு உண்மையான மனுஷன், நேர்மையான மனுஷன், அதாவது ஒருத்தன் ஒரு கட்சி எவ்வளோதான் நேசிச்சுருந்தா, ராமேஸ்வரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு முடியலை. அந்த சமயத்தில் அவங்க அதாவது வீட்டில் இருந்திருக்காரு. இவர் போராட்டத்துக்கு போகிறாரு, பார்த்தா அவங்க அப்பாவுக்கு முடியலை. அப்போ அப்படியாப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கட்சிக்கு வந்து இவர் உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியோட அலுவலகம் வந்து அங்கே இருந்திருக்குது. சென்னை சேனல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கட்சியோட அலுவலகத்தை வச்சு தான் தன்னை வந்து என்ன பண்ணுறாரு, வளர்த்துக்கிறாரு. கட்சியோட அலுவலகத்தை வச்சு தன்னை வளர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அலுவலகத்துடைய வாடகை வரையுமே கொடுக்குறாரு. அந்த காலத்தில் 4000 5000னா பெரிய காசு. இப்போது என்ன எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சுயமாக என்னோடய செல்லு 10,000 ரூபா செல்லு, இது வெறும் ஒரு பச்சை துணி, இந்த பச்சை துணியை வச்சே பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, யார் எந்த கட்சிக்காரங்களும் நம்ம போய் நிற்கல, எதுவும் பண்ணல. அண்ணன் சீமானோட எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம வந்து களத்துக்கு போவோம்ல, அப்போ அந்த களத்தில் இருக்க நம்ம ஆளுகளை வந்து தெரியும். இப்போ இந்த யூடியூப் தளத்தில் வந்தோடனே பல பேர் நம்மளுக்கு கலைச்சி பேசுவாங்க. அப்படி தான் நம்மளுக்கு வந்து பழக்கம். ஆனால் யார்கிட்டையும் ₹1 உதவியோ ஒரு ஹெல்ப்போ நம்ம வந்து கேட்டால் நம்மளாம் வளர்கிறோம், அது வேறு விஷயம். நம்ம ஸ்டோரி வேறு. நம்ம ஸ்டோரி சொல்லணும்னா அவன் என்னைய கட்சி விட்டு தூக்குங்கடா, நானும் போய் சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவெல்லாம் வந்து ஆகாது. ஐயோ, அவ்வளோ சீன்லாம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ அந்த வீடியோ 45 நிமிஷம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தென்னை விஷ்ணு அவர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்,
அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா தென்ன விஷ்ணு வந்து அப்படி ஒரு தப்பும் பெருசாக பண்ணலை. நான் கூட வந்து இந்த போன அந்த இதில் பேசும்போது பாரிசாலனுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டாரு. பாரிசாலன் இனப்பற்றாளன்ட்டார். இவனை கட்சியோடு தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவருடைய 8 வருஷம் 7 வருஷம் உழைப்பை நம்ம வந்து தட்டி விட முடியாதுல்ல. தட்டி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். எப்பா நீ வந்து இந்த பாரிசாலன் அப்படிங்கிற பூரிசால நபருக்கு உட்காந்துக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்காதப்பா. அவர் வந்து தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை அவ்வளவு தூரம் ஓட்டு குறைஞ்சது காரணமே இந்த வாடகை வாயம்தான் அப்படி சொல்லியிருக்கலாம். அது வந்து தென்ன விஷ்ணுவுக்கு தெரியுமே. தென்ன விஷ்ணு அவருக்கு தெரியாதா? பாரிசாலன் நாம் தமிழுக்கு செஞ்ச துரோகத்தை விட எவனுமே செய்யலை. எவனும் எல்லாரோட உழைப்பையும் அழிச்சது யாருன்னா இந்த பாரிசாலன் அப்படிங்கிறப்ப தான். 25x25 ரூமில் சீமான் போய் ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு, அப்படியே வைகோவை கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னு குறிஞ்சாங்குளத்தில் வைகோ பண்ணதில் வைகோ சீதை ஆதரிக்கிறான்னு சொல்லி பறையருடைய மாநாட்டில் போய் பாரிசாலன் பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாரு நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் போன வீடியோவே கேட்டிருந்தேன். இப்போ அதையும் கேட்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆள்கிட்ட நான் இப்போ கட்சியில் இருக்கணும்னா பாரிசாலன் போன்ற ஆட்கிட்ட தொடர்பு இருக்கக்கூடாதுன்னா நான் வந்து இருக்க மாட்டேன். அவர் வந்து துண்டு சட்டங்கிறா. அப்போ இவர் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறாரு. கட்சியோட கட்டுப்பாட்டை மீறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் இல்லை. பாரிசாலனை என்ன சக தமிழ் தேசியவாதி ஏன்னா சக தமிழ் தேசிய எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு வந்து தென்ன விஷ்ணு பிடிக்கல. சக தமிழ் தேசியவாதி தானே கூட இருக்க வந்து நான் முதுகில் குத்துவான். அப்போ உங்கள் முதுகில் குத்துனாலும் அவன் தமிழ் தேசியவாதின்ட்டு நம்ம வந்து உட்காந்துருக்க முடியாதே. அதான் நான் இதே சொன்னேன். போன தடவை என்ஐஏல வந்து இவரை வந்து கைது பண்ணாங்க. இவரே சொன்னார் எவ்வளோ கஷ்டமான. அப்போயும் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் தானே அந்த காசு. அவர் பேர் என்னது அருண்ராஜன் 2500 கொடுத்துருக்காரு. அப்போ 2500 அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய காசு. அவர் நாம் தமிழர் கட்சி தானே. பாரிசாலன் கொடுக்கலையே. சக தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சிக்காரன் கொடுத்துருக்குறாப்புல. சாட்டை சேனலில் வந்து அப்போ அவர் இது பண்ணிருந்தார். அவர் கட்சிக்காக வந்து நிறையா இது பண்ணிருந்தார். அருண் அவர் கொடுத்துருக்காருன்னா அப்போ இந்த இடத்துல சக தமிழ் தேசியவாதினா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் தானே. இவர் யாருங்க நாம் தமிழர் கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறவருங்க. அவருக்கு என்னங்க நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஐயோ அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது தென்ன விஷ்ணுவோடனே திருப்பி கட்சிக்குள்ளே அண்ணன் சீமான் சேர்த்துக்குவார். ஒரு கோவத்தில் அண்ணனுக்கு ஒரு கோவம் வந்துருக்குங்க. ஒரு கோவம் அவருக்கு இருக்குமா இல்லையா சீமானுக்கு? ஏன்னா நம்மளை வந்து பொழுதனைக்கு உட்காந்து வசப்பாட்டிருக்கான். நம்ம ஒரு படத்தில் நடித்தா கூட சம்மந்தம் இல்லாத லிங்கில் அடித்து பேசுவோம்ல. இந்த பொய்சாலன் பேரே பொய்சாலன் தான். அந்த பொய்சாலன் வந்து தள்ளிட்டார். நானும் தான் பேசினேன். ஐயோ அப்படின்னு பேசுகிறீங்க. எனக்கு எந்த ஃபோனும் வரல. ஏன்னா எனக்கு கட்சியில் இந்த அதாவது பெருசாக கட்சியில் இருக்க மேன்மட்ட ஆட்கள் நேரடி பழக்கம் இல்லை. உங்களுக்கு நேரடி பழக்கம் சீமான நேரடி பழக்கம் இருக்கனால உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஐயோ இதெல்லாம். ஆனால் உண்மையாலுமே வந்து அவர் இந்த செய்தி வந்தோன்னு தூங்கவே இல்லை அப்படின்னாரு. உண்மையாலுமே நானுமே தூங்கலை. நம்மளுமே அதிர்ச்சியில் தான் இருந்தோம். நம்மளுமே அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோன்னு என்னடா அது தென்ன விஷ்ணு கட்சியோடு தூக்கிட்டாங்களா? தென்ன விஷ்ணு இப்போ என்னடா தப்பு பண்ணியிருக்க போகிறாப்புல? அவர் வந்து தப்பு செய்கிறதுக்கு ஆளே இல்லையடா. அவர் வந்து முத்துப்பாண்டியனை ஆதரிக்கலை, யாரையுமே ஆதரிக்கலை. ஐயா ஏகலைவன்லேருந்து யாரையுமே ஆதரிக்கலை. எல்லாரும் போனால் போங்க, நான் சீமானோட தான் இருப்பேன் கெத்தாக சொன்னாப்புலையே. வாழ்வோ சாவோ நாம் தமிழர் கட்சியோட தான். இப்போயே தான் சொல்கிறார். வாழ்வோ சாவோ இறுதி மூச்சு வரை நாம் தமிழர் கட்சி தொண்டனாக தான் இருப்பேன். சீமானுடைய தம்பியாக தான் இருப்பேங்கிறாரு. அப்புறம் இவர் எப்படி அப்படின்னு நம்மளும் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவர் விளக்கம் கொடுக்கும்போது தான் இதோட பின்னணியில் யார் இருக்காருன்னா இந்த பாரிசாலன் அப்படிங்கிற நபர் தான் இருக்கார். அப்போ எதனால இவர் கட்சியோட நீக்கியிருக்காங்கங்கிறதும் நம்மளுக்கு இப்போ கிளாரிட்டி வந்துருச்சு. 2வது நபர் வந்து ஃபோன் பண்ணி இந்த பாரிசாலன் அப்படிங்கிற பூரிசாலனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு போனால் சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கேட்கலை. அது வந்து உண்மை தான். ஏன்னா அவங்க சொல்லி இவர் கேட்டு இருந்தாருன்னா ஓகே. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நான் விளக்கம் கொடுக்குறேன் தமிழ் தேசியவாதிகள்கிட்ட எப்படி பழகுன்னா விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. சக தமிழ் தேசியவாதி தானே சீமான் சாகட்டும் சாகட்டுங்கிற பாருங்கள், சீமான் வீழட்டும் அப்படின்னு சொல்லி 6 மாதமாக ப்ராஜெக்ட் பண்ணார். இந்த பிரியகுமார் ஜெபக்குமார்லாம் ப்ரொஜெக்ட் அதாவது ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் டீம் டார்கெட்டட் சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த நபர்களோட நம்மளுக்கு என்ன தொடர்பு? நான் எது கிழிக்கிறேன்? எனக்கு பாரிசாலனுக்கு எனக்கு என்ன வாக்கியா ஒரு சண்டையா கிடையாது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ண தப்பு தான். சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன்னு சொல்லி யாரும் ஏன்னா நம்ம வந்து கோமா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பாக போயிடும். அதனால் சிரிச்சுக்கிட்டே பேசுவோம். முடிஞ்சு கட்சி தலைமை வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் 100க்கு 100% உண்மையாக தான் இருக்கும். ஆனால் தென்ன விஷ்ணு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் வந்து
அந்த காணொலி நீக்கியிருப்பேன் அப்படிங்கிறாப்புல, நான் பேசியிருக்க மாட்டேங்கிறாப்புல. ஓகே, அந்த வகையில் அவரை நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய உழைப்பை நம்ம மதிக்கிறோம். அவர் 10 வருஷமாக 2019லேருந்து இருக்கிறார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒன்றுமே தெரியாத ஒரு பையன் யூடியூப்பில் வந்துட்டு இன்றைக்கி உலகம்புத்தில் இருக்க தமிழர் பூரா அறியப்பட்ட ஒரு நபராகவும் அப்படியே ஒரு கொள்கை பற்றாளனாகவும் இனப்பற்றாளனாகவும் இருக்குது. அது வந்து அவருடைய உழைப்பு, அசாத்தியத்தன்மை. நான் இன்னமும் கட்டுப்பாட்டை மீறியெல்லாம் போக மாட்டேன். சீமானோட தம்பியாக தான் இருப்பேன். தேசிய தலைவரோட தம்பியாக அண்ணனை தேசிய தலைவருடைய மகன் தான் நானுங்கிறாரு. அதெல்லாம் வந்து இவரெல்லாம் குறை சொல்லலாம் முடியாதுங்க. சரிங்களா? அது மாதிரி நீக்கினதுக்கு சீமானே நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம நியூட்ரலாக போயிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. என்ன பண்ணுறது? இப்போ இவரை பொறுத்தவரையும் விஜய் ஆதரிக்க மாட்டார். லோயலா காலேஜுக்கு இவர் போக மாட்டார். இப்போது அண்ணன் இருமால காந்தி சொன்னார் பாருங்க, ஏப்பா நீங்கள் வந்து பனையூர் போனால் என்ன பண்ணுங்க, வேலைச்சேரி போகிறீங்க, பழையூர் போனால் வேலைச்சேரி போய் அப்படி போங்க நேராக, ஏன் இங்கே நுங்கம்பாக்கத்தில் லயலா காலேஜில் சுற்றிட்டுருக்கீங்கன்னு கேட்டார். அதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது. இவங்க லயலா காலேஜ் ஓனர் வந்து சீமானவர்களை சாமான், பழைய சாமான், இத்து போன சாமான், வேஸ்ட்டு சாமான், பொடி சாமான் பாரான். இவங்க உடனே லயலாமணி நல்லவர், வல்லவர், போராட்டக்காரு, களத்தில் நின்று களப்போராளி அப்படின்னு இவங்க வாழ்த்துவாங்களாம். அவங்களுக்கும் இவருக்கு வேறுபாடு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூட்ரல் ஸ்டாண்ட். சீமானை செஞ்சது சரிதான், தென்ன விஷ்ணு அண்ணன் மேலேயும் தப்பு இல்லை, அவ்வளோதான். வேறு என்ன நம்ம பண்ணுறது? இவரும் இப்படி இது பண்ணியிருக்காரு, கட்சியும் இப்படி சீமானு பண்ணியிருக்காரு. ரைட்டு, இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. டேய், நீ இடையில ஏதாவது ஸ்கோர் பண்ணுறியான்னு மட்டும் கேட்காதீங்க. ஸ்கோர் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒரு சீனும் கிடையாது. சரியா? வணக்கம்.